வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 2024 ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசியை பொறுத்தளவு 12 ராசிகளில் அதிகமாக சிரமப்படுற ராசி அப்படின்னு சொல்லலாம். கடந்த 7.5 வருடங்களாக 7.5 சனி உங்களை படாத பாடு படுத்தி இருக்கும். நிம்மதி அப்படிங்கிறத தொலைச்சிட்டு அலையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய பேத்துக்கு இருக்கும். வாழ்க்கையில் படாத துன்பமெல்லாம் பட்டு இப்போ ஓஞ்சு போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாம் போயிருந்திருக்கும். படாத கஷ்டம் இருக்காது. பட்ட கஷ்டத்துக்கு இன்னும் விமோச்சனம் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது. அதே மாதிரி பல பேர் பல விதத்தில் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சிருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்கு. சிலர் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருந்திருப்பீங்க. சிலருக்கு கடன் காட்சி பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருந்திருக்கும். சிலருக்கு குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருந்திருக்கும். குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதனால எங்க இல்லாத பிரச்சனைகள் பூரா உங்களை சிரமத்துக்கு மேல சிரமத்தை கொடுத்துருந்துருக்குங்க. சரி, இத்தனை ஆண்டுகள் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கடந்த 7.5 வருடங்கள் தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ இந்த 2024 ஆண்டாவது நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டில் உங்களுக்கு 7.5 சனி முடிந்து விட்டது. இப்போ 7.5 சனி இந்த ஆண்டில் உங்களுக்கு இருக்காது. அதனால இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சந்தோஷகரமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வெற்றி மேலே வெற்றிகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் பூரா ஜெயிச்சு நிம்மதி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். குடும்பத்தில் இழந்த நிம்மதி எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்குங்க. நீங்கள் இழந்த செல்வங்கள் செல்வாக்கியங்கள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஆண்டில் கிரக அமைப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 4வது ராசியில் இருக்கிறனால ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றமும் ஏற்படும். இந்த ஆண்டில் உங்களுடைய தாயாருக்கு மட்டும் உடல்நலக் கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அல்லது தாயாரோடு சிலருக்கு பகை ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் தாய் வழி உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்தளவு மிகப்பெரிய லெவலில் நோய் நொடிகள் எதுவும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனால் நோய் நொடிகள் இன்றி வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தொழிலில் மிகப்பெரிய யோகங்களை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. தொழிலில் வெற்றிகள் அமோகமாக கிடைக்கும். நல்லா தொழில் நடக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகும். உங்களுக்கு தொழிலில் இருந்த எந்த மாதிரியான சிரமங்கள் இருந்தாலும் சரி அத்தனையுமே விலக போகும். அதனால் தொழில் மிகப்பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆண்டை பொறுத்தளவு தொழில் மூலமாக ஏராளமான வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். அதனால் பணபலம் மிக்க ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சி மனமகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாமே இந்த ஆண்டு விலகும். அதனால் நினச்ச இடத்துல பணிபுரியலாம். வேலை இல்லாமல் பலர் இருப்பீங்க.
வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இந்த ஆண்டில் இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து இந்த ஆண்டு கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டில் அளவிட முடியாத அளவுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. இனிமேல் தான் நல்ல யோகங்களை வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அப்போ பணவரவை வந்து எந்த வகையிலனாலும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. பணத்தினால இருந்த சிரமங்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகிடும். ஏதோ ஒரு வழியில் வந்து பணம் வரும், உங்களுடைய பையை வந்து நிரப்பும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே வருமானமே வந்திருந்திருக்காது, அவங்களுக்கு பூரா வருமானம் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வருமானம் ஏற்கனவே வந்திருந்திருக்கும், ஆனால் வருமானத்தை வந்து மிச்சம் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டில் வரக்கூடிய வருமானங்களை நல்லா மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் சில சேவிங்ஸுகள் வந்து உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து இருக்க போகுது. அப்போ பணபலம் மிக்க ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால கடன் காட்சியிலிருந்து சிலர் வந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். கடன்பட்ட நெஞ்சம் கலங்கினார் போல் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கலங்கி தான் போயிருந்திருப்பீங்க. நீங்கள் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. உங்களுடைய கலக்கங்கள் எல்லாமே இந்த ஆண்டு வந்து தீரும். அதனால் படிப்படியாக நீங்கள் கடன் அடைச்சிக்கிட்டே வருவீங்க. அதனால் கடன்கள் வந்து தீர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கடன்காரர்களுடைய அந்த கெட்ட பேரை நம்ம சம்பாதிக்கிறோம்ல, அவங்களுடைய நெருக்கடி இருக்குல்ல, அந்த நெருக்கடிகள் எல்லாமே குறையும். கடன்காரர்கிட்ட இருந்து வர டார்ச்சர் எல்லாமே குறையும். அதனால் பணபலத்தினாலையும் கடன்கள் நீங்கிறதுனாலையும் நீங்கள் நிம்மதி அடைய போகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்தளவுக்கு கடந்த சில வருடங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வந்து இல்லை. ஆனால் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றங்கள் வந்து கொடுக்கும். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். நினச்ச இடத்துல நினச்ச கல்வியை வந்து தொடர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். சிலருக்கு வெளியூரில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். அதனால் மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்ற மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு வந்து அமையப்போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு கடந்த 7.5 வருடங்களில் எந்த விதமான முன்னேற்றமுமே இருக்காது. கஷ்டம் ஒன்று தான் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் இந்த 2024 ஆண்டில் பெண்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். சில துறைகளில் பெண்கள் வந்து சாதிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதனால் சில பெண்களுக்கு மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க. விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். மார்க்கெட்டில் நல்ல விலை மதிப்பும் உங்களுடைய பொருள்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் விவசாயம் செழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஆண்டில் நிறையா இருக்குது. அதனால் விவசாயிகள் கஷ்டமெல்லாம் ஓய போகிற ஆண்டாக இந்த ஆண்டு வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரவங்க ஏற்கனவே அதிக கஷ்டங்களை வந்து சந்தித்த ஒரு ராசின்னா தனுசு ராசி தான். சிலர் வந்து கடந்த காலத்தில் வீடு கட்டணும்னு நினச்சிருந்துருக்கலாம், வீடு கட்ட முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வந்து வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் வந்து கிடைக்கும். சிலருக்கு வாகனம் வாங்கணும்னு ஏற்கனவே நினச்சிருந்துருப்பீங்க, ஆனால் வாங்கியிருக்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டு வாகனங்கள் வாங்கி சேர்க்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கும். நீங்கள் நினச்ச பொருள்களை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் சொத்துக்களை வந்து நீங்கள் இழந்துக்கிட்டு தான் இருந்தீங்க. சொத்துக்கள் வந்து நிறைய விரயமாயிருக்கும். நிறைய பேத்துக்கு நகை நட்டெல்லாம் கூட விரயமாயிருந்திருக்கும். அப்போ நிறைய சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நிறைய நகை நட்டுக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை தரப்போகிற ஆண்டாக இந்த ஆண்டை வந்து நம்ம கருதலாம். அதனால் இந்த 2024 ஆண்டு சகல விதத்திலையும் சகல செல்வ சுகங்களையும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.